தனியார் மருத்துவமனைகளில் குவியும் மக்கள். திருச்சியில் பரவும் வைரஸ் காய்ச்சல். டெங்கு காய்ச்சல் மாதிரியே அதிகமான காய்ச்சல், உடல் வலி, உடல் சோர்வு, தொண்டை வலியோட ஒரு காய்ச்சல் இப்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்குங்க மக்கள் மத்தியில. சிலருக்கு குமட்டல், வாந்தி போன்ற அறிகுறிகளும் வருது. ஒரு குடும்பம் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே. இது திருச்சி நியூஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இந்த காய்ச்சல் அதிகமா பரவிட்டு இருக்கு. பொதுவா அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் வரக்கூடிய இந்த காய்ச்சலானது இப்ப செப்டம்பர் மாதத்திலே வந்துருச்சு. ஆனா இந்த காய்ச்சல் குறித்து எந்த பயமும் கிடையாது. ஏன்னா இது சளி தொந்தரவு, சுவாச பாதை வழியா ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு இருமல், தும்மல் வழியா பரவுது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இத்தனை பேர் இல்லைன்னா குடும்பமா அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா இந்த காய்ச்சல் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஜில்லுன்னு எதுவும் தண்ணீர்ல எதுவும் குடிக்க வேணாம். வெந்நீர் குடிங்க. நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. ஃபீவருக்கு உண்டான சாதாரண காய்ச்சல் மாத்திரை சாப்பிட்டாலே இது சரியா போயிடுது. பெரும்பாலும் ஆன்டிபயோட்டிக் போன்ற மருந்துகளோட தேவை கூட இருக்கிறது கிடையாது. அதனால யாரும் பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், இது 3 நாட்களை தாண்டி முதல்ல இருந்ததை விட அதிகமா காய்ச்சல் வருது, அந்த மாதிரி ஏதாவது அதிகமாகுது பிரச்சனைனா மட்டும் டாக்டரை இமிடியேட்டா பாருங்க. மற்றபடி ஒரு 3 நாள் கட்டாயம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். காய்ச்சல் மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நல்ல நீராகாரம் குடிச்சு தாராளமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான அறிவுரை, இனிமே கொஞ்சம் வெளியிடங்களுக்கு, பொது இடங்களுக்கு போகும்போது மாஸ்க் போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. குறிப்பா காய்ச்சல் வந்தவங்க தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்க.